வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். கர்ணன் கிருஷ்ணனிடம் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறான். கிருஷ்ணா, நான் பிறந்தவுடனேயே என்னுடைய தாயார் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார்கள். நான் சத்திரியன் அல்ல என்பதற்காக துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை. பரசுராமர் வில்வித்தை கற்றுத்தந்தார். ஆனால் அவரோ தக்க சமயத்தில் உன்னுடைய விதியை மறந்து போகும் என்று சாபம் விட்டுவிட்டார். பசு ஒன்று தற்செயலாக என்னுடைய அம்பு மூலம் தாக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் என்னை சபித்து விட்டார். திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் தேரோட்டி மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன். ஏன், என் தாய் குந்தி கூட தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றுவதற்காகவே என்னை தேடி வந்தார். இப்படி என்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட நான் என் நண்பன் துரியோதனனால் மட்டுமே ஆதரிக்கப்பட்டேன். அதனால்தான் நான் அவன் பக்கம் நின்று போர் புரிகிறேன். இது எந்த வகையில் தவறாகும் கிருஷ்ணா என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூறுகிறார். நான் பிறந்ததே சிறையில்தான். நான் பிறப்பதற்கு முன்பே எனக்கு மரணம் காத்து கொண்டிருந்தது. நான் பிறந்த அன்றே என் தாய் தந்தையரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன். நான் நடை பழகுவதற்கு முன்பாகவே என்னை கொல்ல பல சதிகள் நடந்தன. அனைத்தையும் முறியடித்தே நான் வளர்ந்தேன். நீங்கள் சிறுவயதில் குதிரைகள், ரதங்கள், வில், அம்பு, வாள் போன்றவற்றின் இரைச்சலின் நடுவில் வளர்ந்திருப்பீர்கள். ஆனால் நானும் மாட்டுத் தொழுவத்தில் சாணம், வைக்கோல் இவற்றின் நடுவிலேயே வளர்ந்தேன். எனக்கு சரியான கல்வி அறிவு கிடையாது. இராணுவ பயிற்சி கூட கிடையாது. ஆனால் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்றார்கள். நீங்கள் ஆசிரியரால் மதிக்கப்படும் பொழுது நான் கல்வி கூட கற்கவில்லை. என்னுடைய 16வது வயதில்தான் நான் குரு சாண்டிப்பனியின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நான் விரும்பிய பெண்ணை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. என்னை விரும்பிய இளவரசிகளையும் நான் போர் புரிந்த நாட்டின் இளவரசிகளையும் அவர்களின் பாதுகாப்பு கருதி நான் திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனின் அச்சுறுத்தலால் நான் என்னுடைய சமூகத்தையே யமுனா நதிக்கரையிலிருந்து கடலுக்கு நடுவில் நகர்த்த வேண்டியிருந்தது. எனக்கு பிடித்த இடத்தில், நான் வாழ்ந்த இடத்தில் என்னால் வாழ முடியவில்லை. போரில் துரியோதனன் வெற்றி பெற்றால் உனக்கு பொன், பொருள், நாடு, சேனை போன்ற கௌரவங்கள் கிடைக்கும். ஆனால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய்? விளைந்த அனைத்து நாசங்களுக்கும் நானே காரணம் என்பார்கள். எனக்கு அவச்சொல்லும் சாபங்களுமே எனக்கு மிஞ்சும். இருந்தாலும் நான் போரை நடத்த தயாராக உள்ளேன். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன. வாழ்க்கையை எப்போதும் லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியம். நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்கான உரிமையை கொடுக்கவில்லை. எப்போதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே என்று கர்ணனுக்கு விளக்கினார். இந்த அறிவுரையை கேட்ட கர்ணனும் அதை உணர்ந்தார்.